ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கோல்டில் நிறைய பேர் நிறையா என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இப்போது நான் கூட ஒரு என்ட்ரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டு தான், ஓகேவா? ஸோ நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஓகே? ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் மார்க்கெட்டில். அதையே வந்து ரிப்பீட்டேஷனாக நீங்கள் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து டெமோ அக்கௌண்ட்டில் வராது, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன், 1500 ஓன்ஸ் ஆஃப் கோல்டு எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, 1500 அப்படின்றது நம்ம உண்மையான பணம். அதாவது கேபிட்டல் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து எடுப்போம், ஓகேவா? ஸோ பட் இது வந்து டெமோ அக்கௌண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து இது மாதிரி எடுத்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ நம்ம 0.01 இல்லைன்னா 0.05 இல்லைன்னா 1 லாட் மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எமோஷன்ஸ் அண்ட் தென் வந்து சைக்காலஜி எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் வந்து நமக்கு காமிக்கும், ஓகேவா? ஸோ டெமோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ், உங்களோட ப்ராசஸை ரிப்பீட்டேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர நம்மளோட மைண்டு சைக்காலஜி மொத்தமாகவே ரியல் மணியில் தான் எஃபெக்டாகவே காமிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், $1500 வந்து 1500 குவான்டிட்டி வந்து புக் பண்ணியிருக்கேன். ஒரு $13,000 வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன், ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு அக்ரெஷன் செல், ஓகே? ஏன் செல் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக், ஓகேவா? ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கல, ஸோ ப்ரீவியஸ்க்கான ஆர்டர் பிளாக் இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இருக்கா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது வந்து ஆல்ரெடி ஆர்டர் பிளாக் டச் ஆகிட்டு கீழே போயிருக்கான். இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிரேக்கர் பிளாக்காக மாறி இந்த ஆர்டர் பிளாக்குக்கு போக போகுது. அது எது போக போகுது? கோல்டு போக போகுது, ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த என்ட்ரி வந்து தைரியமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு இது இருக்கணும், ஓகேவா? அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும், ஓகே? ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இந்த டார்கெட் வந்து அடிக்கும். ஸோ என்னால் வந்து இந்த ட்ரேட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற அளவுக்காவது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேணும், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும். எப்படி லிக்விடிட்டி இருக்குன்னா எல்லாருமே இங்கே செல் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்க, ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து எடுக்கணும் மேலே போய். ஸோ அதனால தான் நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் ப்ராஃபிட் வந்து வச்சுருக்கேன், ஓகே? ஸோ இந்த செல் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு செல்லிங், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில், ஓகேவா? ஸோ இண்டெசிஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ மார்னிங் ஸ்டார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஒரு போயிட்டு, அதாவது இங்கேருந்து போச்சு இல்லையா மார்க்கெட்டு. ஸோ அப்போ இதையே நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் இப்படி எலாங்கேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்காங்க, கரெக்டாக? அப்போ அதுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சனால இங்கே ஒரு செல், ஓகே? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி பை எடுத்துருக்கலாம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 310 பிப்ஸு, ஓகேவா? எப்போவுமே கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். பிப்ஸ் ரேட்டு வந்து நம்மளே தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ 45னா 450 பிப்ஸு, அதே மாதிரி வந்து 31 அப்படின்னா 310 பிப்ஸு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது ஹேங்கிங் மேன் வந்து கீழே ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி ஒரு கேண்டலில் நம்ம இந்த கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இது க்ளோஸ் முடித்த பிறகு கூட இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறீங்கன்றதான் கேமே, ஓகேவா? ஸோ மொத்தமாகவே ட்ரேடிங் நீங்கள் வந்துட்டிங்கனாலே எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்க, எவ்வளோ ரிவார்டை எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அழகாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே.
அதுக்கப்புறம் எந்த பேரில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட ரிப்பீட்டேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன்? சம் ஃபியர் வில் பி ஹேப்பன்ட். ஓகே. ஸோ ஃபியர் வந்து ஹேப்பன் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணேன். பட் ஆனால் ட்ரேட் வந்து கண்டிப்பாக இங்கே போகும். பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்தது. ஸோ லாஸில் போய்டுவோமோ அப்படின்ற ஒரு ஃபியர்னால க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நம்ம சொல்ல வர்றதுன்னா, ஒரு ஒரு சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தாட் வருது, எனக்கு வந்து இப்படி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு தாட் வந்தால் கூட சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்கோ, அதாவது நம்ம ஒரு $900, அதாவது ஒரு $2000 வந்து சப்போஸ் ஒரு $1000 வந்துடுச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ எல்லா ட்ரேடுமே அப்படி பண்ண சொல்ல வரல. சில ட்ரேட்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு மைண்டில் தாட் வருது அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் இருக்கும், இல்லை நியூஸ் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எடுத்த என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷன் மார்க்கெட் போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு ஒரு பாதி ப்ராஃபிட்டாக நம்ம பண்ணலாம்ல. ஒரு நாளைக்கு ₹1000 earn பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓகே. ஸோ அப்போ ஒரு 80,000 ஒரு 50,000 நீங்கள் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பார்ஷியல் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். அன்றைக்கி அந்த அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டேக்கு போங்க. ஓகே. ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ரன்னிங் தான். ஓகே. ஸோ நமக்கு தேவையான டைமு, ஓகே, நமக்கு தேவையான மணி, அது எப்போ நம்ம உள்ளே போனோம், எப்போ வெளியில் வரணும், எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டாம், இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டு என்ட்ரி எடுக்கிறோம். ப்ராஃபிட் வந்தோடனே வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் அதிகமாகவும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காமவும் இருக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து என்றைக்குமே வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ரூல். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து கேபிட்டல் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது. ஒரே டூல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மட்டும்தான். இப்போ நீங்கள் கேபிட்டலை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. மார்க்கெட்டில் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஏன்னா வந்து கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட மெயின் ஃபோக்கஸே இங்கே. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இல்லாமல் நம்ம கோர்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஸ்எம்டி, எஸ்எம்சி, அதுக்கப்புறமா வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து நம்ம டைவர்ஜென்ஸ்னால் என்ன, கோரிலேட்டிவ் பேர்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறமா என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது, எப்படி வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம அந்த கோர்ஸில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அப்பப்போ ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்களும் மறக்காமல் வந்து இதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி. இதை பாருங்கள், ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கா மார்க்கெட்டில். ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு எந்த அளவுக்கு ஒரு அக்ரேஷன் ஆகிருக்கு பாருங்க.